யாரோ மனதிலே ஏனோ கனவிலே. அட மச்சான், நேத்து ஒரே ரொமான்ஸ் தான் போல. கொலுசு சத்தம் வெளியே வரைக்கும் கேட்டுச்சு. கொலுசு சத்தமா? டேய் லூசு, கொண்டபடி உளராத. டேய் டேய் டேய், நடிக்காதடா. நேத்து கொலுசு சத்தம் தான் ஹால் வரைக்கும் கேட்டுச்சு. ஹால் வரைக்கும் மட்டுமா, அடுத்த ரூம் வரைக்கும் கேட்டுச்சு. ரூமா? டேய், நீ ஹால்ல தானே படுத்திருந்த? மச்சான், நான் ஹால்ல தான் படுத்து தூங்கிட்டு இருந்தேன். ஆனா கொலுசு சத்தம் கேட்டுட்டே இருந்துச்சான். அதான் தூக்கமே வரல. சரின்னு ஷாலு ரூம்ல போய் படுத்து தூங்கிட்டேன். ஏன்னா அடி, நேத்து 2 பேரும் ஒன்னாவா தூங்குனீங்க? ஆமா மச்சான். மச்சான், நீ ஒன்னும். டேய் டேய், நீ வேற. நேத்து வெளியே படுத்து எனக்கு தூக்கம் வரல, அவ்வளவுதான். அதனால உள்ள எழுந்துச்சு போனேன். அவ மேலையும் நான் கீழையும் தான் படுத்திருந்தோம். என்ன? டேய் டேய், மறுபடியும் ஷாக் ஆகாத. மேலையும் கீழைனா, அதாவது அவ கட்லு மேல, நான் கட்லுக்கு கீழே. நல்ல வேலை. சரி, ஷாலு எங்க? அவளைதான் மச்சான் நான் காலையில இருந்து தேடிட்டு இருக்கேன். ஆனா எங்க போனானே தெரியல. நேத்து வேற அவகிட்ட கொஞ்சம் ஓவரா வம்பிழுத்துட்டேன். என்னடா பண்ண? அவ கல்யாணம் பண்ணிக்கலாமான்னு கேட்டான். என்னால முடியவே முடியாதுன்னு சொல்லிட்டேன். ராத்திரி ஃபுல்லா மேடம் ஒரே அழுக. சரி, காலையில சமாதானப்படுத்திக்கலான்னு விட்டுட்டேன். காலையில குளிக்காம கொள்ளாம அவளை தேடிட்டு இருக்கேன். ஆளை காணோம். எனக்கு தெரிஞ்சு இங்கதான் கோவத்துல எங்கேயாவது சுத்திட்டு இருப்பா. சரி, அவளை அப்புறம் தேடிக்கலாம். நான் போய் குளிச்சுட்டு வந்துடுறேன். சரி சரி, சீக்கிரம் குளிச்சுட்டு வா. கடைக்கு போயிட்டு வந்துடலாம். ம், சரிடா. 2 மினிட்ஸ், இப்போ வந்துடுறேன். அண்ணே, உங்களுக்காக அம்மா சாப்பாடு எடுத்து வச்சிருக்க. கடைக்கு போக வேண்டியது இருக்கு. போயிட்டு வந்துட்டு அப்புறம் சாப்பிட்றோம். அண்ணே, உங்க கூட வந்திருக்காங்கல்ல ஒரு அக்கா, அவங்களுக்கு ஏதாவது பிரச்சனையா என்ன? ரொம்ப நேரமா நின்று அழுதுட்டே இருந்தாங்க. அந்த காட்டு பக்கமா தான் போனாங்க. அழுதுட்டே உள்ள போயிருவாங்களோன்னு பயந்துட்டே இருந்தேன். அதுக்குள்ளேயும் அம்மா கூப்பிட்டாங்களா, வீட்டுக்குள்ள ஓடிட்டேன். யாரு சொல்ற நீ? அதானே, தலைமுடி கூட அருவாள் மாதிரி நீட்டுக்கு நிக்குமே. ஷாலிவியா சொல்ற? அவ இன்னும் அழுதுட்டே நிக்கிறாளா? இவ்வளவு நேரம் அங்கதான் நின்னுட்டு இருந்தாங்க. ஆனா இப்ப ஆளு காணோம். ஏன், உங்க ரூம்ல இல்லையா? விடிய விடிய அழுதுட்டே இருந்திருப்பா போல. மச்சான், அவ ரூம்ல வேற இல்லடா. இரு, நான் எங்க இருக்கான்னு பாத்துட்டு வரேன். நாயே, இப்ப பதறி அதெல்லாம் பேசுறதுக்கு முன்னாடி யோசிச்சிருக்கணும். சரி இரு, நானும் தேடுறேன். அவளை சமாதானப்படுத்தலாம். ம், சரிடா. ஏங்க, வாங்க பொண்டாட்டி, உங்களை தான் தேடிட்டே இருந்தேன். என்னையா? எதுக்கு? ஒரு 2 டேஸ் நான் வெளியூர் போறேன். எதுக்குங்க? இப்போதைக்கு எந்த கேஸும் இல்லைன்னு சொன்னீங்க. அப்படிதான் செல்லம் நானும் நினைச்சேன். ஆனா என்ன பண்றது, இப்ப அவசரமா போயாகணுமே. சரி, போயிட்டு 2 டேஸ்ல வந்துருவீங்கல்ல? அதெல்லாம் கரெக்டா வந்துருவேன். அப்புறம் உனக்கு இங்க இருக்க கொஞ்சம் சங்கடமா இருந்துச்சுன்னா சொல்லு, என் கூட ஊருக்கு வந்துரு. எனக்கு எந்த சங்கடமும் இல்ல. நீங்க போயிட்டு வாங்க. வேலையை சீக்கிரமா முடிச்சிட்டு வந்துருங்க. ம், சரிடாமா. இன்னைக்கு நைட்டு கிளம்புறேன். அதனால 2 நாளைக்கு தேவையான ட்ரெஸ் மட்டும் பேக் பண்ணிரு. நான் போயிட்டு என்ன ஏதுன்னு பார்த்துட்டு உடனே வந்துருவேன். ம், சரிங்க. அப்படியே நின்றுட்டு இருந்தா இப்படி கொஞ்ச நேரம் பக்கத்துல வந்து உட்காரு. ம், அதான் என்னை விட்டுட்டு 2 நாள் ஊருக்கு போறீங்கல்ல? போயிட்டு வாங்க. அப்புறம் உங்க பக்கத்துலயே இருக்கேன். ஏ செல்லம், என் மேல கோவமா? கோவமெல்லாம் இல்ல. கல்யாணம் முடிஞ்சு 1 வாரம் கூட ஆகல. நீங்க கேஸ் விஷயமா வெளியே போறீங்க. அதான் கொஞ்சம் பதட்டமா இருக்கு. அடியே, எனக்கா இருந்தாலும் போய் தானே ஆகணும். அதுவும் நான் வேலைன்னு வந்துட்டா ரொம்ப சின்சியர். அதனால இதுல மட்டும் எந்த தடையும் சொல்லிடாத. சீச்சி, அதெல்லாம் எதுவும் சொல்ல மாட்டேங்க. நீங்க போயிட்டு வாங்க. ஆனா பார்த்து சேஃபா இருக்கணும். அதெல்லாம் பார்த்து பத்திரமா இருந்துப்பேன். சரிங்க, நீங்க ஒர்க்க பாருங்க. நான் காஃபி போட்டு எடுத்துட்டு வரேன். ஏய், அதெல்லாம் எதுவும் வேண்டாம். கொஞ்ச நேரம் பக்கத்துல வந்து உட்காரு. 2 நாள் உன்னை பிரிஞ்சிருக்க போறேன். ஏதாவது கொடுத்து அனுப்பேன். போங்குங்க, நீங்க வேற. ஏ செல்லம், 2 நாள் டி. உன்னை பார்க்காம ஏங்கி போயிருவேன். ஆ, ரொம்ப தான். இத்தனை வருஷமா என் கூடயே இருந்தீங்க. இத்தனை வருஷமா இல்ல, ஆனா இந்த ஒரு வாரம் முழுக்க உன் கூடயே தானே இருந்திருக்கேன். அதான் கொஞ்சம் உன்னை மிஸ் பண்ணுவேன். ஓ, அதுக்கு அதுக்கு ஏங்க, யாராவது வந்துட போறாங்க. தள்ளுங்க. ஏங்க, உங்களை தான். உங்களை தாங்க. தள்ளி போங்க. ஏய், ஓ, கனவா? ச்சே. கனவேதான். என்னடி முழிச்சிட்டே கனவு காண்ற? ம், அதெல்லாம் ஒண்ணும் இல்ல. சரி, 2 நாள் போயிட்டு சீக்கிரம் வந்துருங்க. நீங்க மிஸ் பண்ணுவீங்களோ இல்லையோ, நான் உங்களை ரொம்ப மிஸ் பண்ணுவேன். செல்லம்,
கேஸ் என்ன ஏதுன்னு விசாரிச்சுட்டு நான் உடனே திரும்பி வந்துடுவேன். ம் சரிங்க. மச்சான், எல்லா இடமும் தேடியாச்சு. எங்கடா போயிருப்பா? ஒருவேளை கோவத்துல கிளம்பி ஊருக்கு போயிருப்பாளோ? அண்ணே, இந்த ஊரை விட்டு வெளியே போறதுக்கு ஒரே பாதைதான். போயிருந்தா டீ கடையில அத்தை கண்ணுல பட்டுப்பாகல்ல. எனக்கு தெரிஞ்ச அந்த அக்கா காட்டுக்குள்ளதான் போயிருப்பாங்கன்னு நினைக்கிறேன். காட்டுக்குள்ள போனா திரும்பி வர்றது ரொம்ப கஷ்டம். இப்பவே போய் நான் அப்பா கிட்ட சொல்றேன். அப்பதான் அக்காவை உடனே காப்பாத்த முடியும். தம்பி, என்ன சொல்ற நீ? காட்டுக்குள்ள போனா ஏன் திரும்பி வர முடியாது? அண்ணே, இந்த ஊருக்கு வந்ததுல இருந்து நாங்க தான் சொல்லிக்கிட்டு இருக்கோமே, இந்த ஊருக்குள்ள சிறுத்தைப்புலி நடமாட்டம்லாம் அதிகமா இருக்கும். காட்டுக்குள்ள யானைங்க கூட இருக்குது. காட்டுக்குள்ள நுழைஞ்சிட்டா எந்த பாதை வழியா வந்தோம், எந்த பாதை வழியா போறோம்னு கூட தெரியாது. நீ சொல்றதெல்லாம் பார்த்தா எனக்கு ரொம்ப பயமா இருக்கு. அப்ப ஷாலுவோட நிலைமை? நீங்க பயப்படாதீங்க. ஃபாரஸ்ட் ஆபீசர் விட்டு தேட சொல்லிடலாம். நான் இப்பவே போய் அம்மா அப்பா கிட்ட சொல்லிட்டு வந்துடுறேன். மச்சான், இப்ப என்னடா பண்றது? டெய்லி பயப்படாத. அவன் தான் சொல்றேன்னு சொல்லியிருக்கான்ல. நம்மளும் நம்ம பங்குக்கு தேடுவோம். அப்படி முடியலன்னா நம்ம 2 பேருமே காட்டுக்குள்ள போய் தேடி பார்க்கலாம். காலையில இருந்து தேடிக்கிட்டு இருக்கோம். இன்னமும் அவ கிடைக்கல. மச்சான், கிடைச்சிருவா. நீ கவலைப்படாத. எல்லாமே என்னோட தப்புதான். என் புத்திய செருப்பால் அடிக்கணும். சும்மா விளையாட்டுக்கு பேசி வெறுப்பேத்துதான் நினைச்சேன். இப்படி ஆகும் நினைக்கவே இல்லடா. பேசிட்டே இருந்தா நேரம் தான் போகும். நம்ம போய் தேடி பார்க்கலாம். நீ எத்தனை முறை கேட்டாலும் என்னோட பதில் இதுதான். என்னால உன்னை கல்யாணம் பண்ணிக்க முடியாது. வேணும்னா கொஞ்ச நாள் கழிச்சு பார்க்கலாம். சின்ன வயசுல இருந்து நீ தான் வேணும்னு ஆசைப்பட்டுட்டு இருக்கேன். ஆனா நீ எனக்கு கல்யாணம் பண்ணிக்க மாட்டேன்னு சொல்லிட்டல. நீ என் காதல புரிஞ்சுக்கிற நாள் நிச்சயமா வரும் பாலா. எந்த ஒரு விஷயமும் ரொம்ப ஈஸியா கிடைச்சிட்டா அதோட வேல்யூ தெரியாது. அதே மாதிரி தான் நானும் உனக்கு. அதனாலதான் இப்படிலாம் பேசுற. நான் இப்பவே எனக்கு கல்யாணம் பண்ணிக்கோன்னு கட்டாயப்படுத்துறதுக்கு காரணம் என் அம்மா. திடீர்னு உன்னை தவிர வேற யாரையாவது கொண்டு வந்து இவன் தான் மாப்பிள்ளைன்னு சொல்லி நிப்பாட்டிட்டான். என்னால் அங்கே மறுத்து பேசவே முடியாது. அதுக்கு முன்னாடியே நீ உன் வீட்டில் பேசி என்னை கல்யாணம் பண்ணிக்கணும்னு ஆசைப்பட்டேன். ஆனால் நீ முடியாதுன்னு சொல்லிட்டல. நான் இல்லாமல் போனாதாண்டா உனக்கு என்னோட அருமை தெரியும். வாவ், ஃபால்ஸ் ரொம்ப அழகா இருக்கு. இதை ஒரு ஃபோட்டோ எடுக்கலாம். ஐயோ, ஃபோனை வேற மறந்து வச்சுட்டு வந்துட்டோம். இப்போ என்ன பண்ணுறது? வந்த வழி வேற மறந்து போச்சு. சுற்றி எல்லா பக்கமும் ஒரே மாதிரி இருக்கு. ஷோ, இப்போ இந்த காட்டை விட்டு எப்படி வெளியே போகிறது? ஒருவேளை அதுதான் பாதியாக இருக்குமோ? இங்கேயே ரொம்ப நேரம் நின்றுட்டு இருக்க முடியாது. இங்கேருந்து போயிடலாம். ஷாலு, என்ன ஆனாலும் சரி, தைரியத்தை மட்டும் விட்டுறாத. அட என்ன தம்பி, எத்தனை முறை சொன்னோம் பார்த்து சூதானமா இருக்கணும்னு. இல்லம்மா, அவ வேணும்னே போயிருக்க மாட்டா. எனக்கு தெரிஞ்சு வழி தவறி தான் காட்டுக்குள்ள போயிருப்பா. புரியுதுப்பா, இருந்தாலும் கவனமா இருந்திருக்கணும்ல. இப்ப பாருங்க, இருட்டிருச்சு. அந்த புள்ள எங்க போச்சோ என்ன ஆச்சோ எதுவுமே தெரியல. அடியே, புலம்பி ஒரு பிரயோஜனமும் இல்ல. ஃபாரஸ்ட் ஆபீசருக்கு இன்ஃபார்ம் பண்ணியாச்சு. நாளைக்கு வந்து அந்த புள்ளையை தேடி கண்டுபிடிச்சிருவாங்க. என்ன சார் சொல்றீங்க? நாளைக்கு போய் தேடுவாங்களா? சார், அது வரைக்கும் ஷாலு காட்டுக்குள்ள தனியா இருக்கணும். அவ இந்நேரம் பயந்துருப்பா. அது மட்டும் இல்ல, காட்டுல சிறுத்தை நடமாட்டம் இருக்கு, அது இதுன்னு என்னமோ சொல்றீங்க. அப்படி ஏதாவது இருந்து அவளுக்கு ஏதாவது ஆயிடுச்சுன்னா என்ன பண்றது? ஆமா, எங்க அத்தைக்கு நான் என்ன பதில் சொல்லுவேன்? எங்களை நம்பிதான் அவளை அனுப்புனாங்க. அவளை உடனே கண்டுபிடிக்கணும். தம்பி, உங்க நிலைமை புரியுது. ஆனா சாயந்தரம் ஆனாலே நாங்க வீட்டை விட்டு வெளியே வர மாட்டோம். சிறுத்தை நடமாட்டம் இருக்கிறதுனால யாருமே 6 மணிக்கு மேல கடையை கூட திறந்து வைக்க மாட்டாங்க. ஆமாயா, ஒரு சில நேரம் பகல் நேரத்துல கூட வரும். அதனால பயந்து பயந்து தான் வாழ்றோம். இங்க இருக்கிறவங்க எப்படியும் சமாளிச்சிருவாங்க. எங்களால அது முடியும். ஆனா உங்களால அதெல்லாம் சமாளிக்க முடியாது. நீங்க காட்டுக்குள்ள எல்லாம் போக கூடாது. யாரோ ஒருத்தங்களுக்கு பிரச்சனை வந்தாலே காப்பாத்தணும்னு நினைக்கிறவனா? மாட்டி இருக்கிறது எங்களோட ஃப்ரெண்டு. காட்டுக்குள்ள அவ தனியா இந்நேரம் பயத்துல நடுங்கிட்டு இருப்பா. அவளை காப்பாத்த வேண்டியது எங்களோட கடமை. சரிங்க தம்பி, இதுக்கு மேல நான் சொன்னா நீங்க கேட்க போறது இல்ல. கையில ஒரு நெருப்பு பந்தத்தோட போங்க. போற வழியில ஏதாவது பிரச்சனை வந்தா அது உங்களுக்கு பயன்படும். சரிங்கய்யா, ரொம்ப நன்றி. டேய், நீ எங்க வர? நான் மட்டும் போய்க்கிறேன். என்னால தானே இதெல்லாம். என்னால தானே அவ காட்டுக்குள்ள போனா. அதனால நானே போய்க்கிறேன். டேய், அவ உனக்கு மட்டும் இல்ல, எனக்கும் ஃப்ரெண்டு தான். நீயே வராட்டியும் நான் அவளை போய் தேட தான் போறேன். மகாவோட நிலைமை சரியில்லை. அவளை விட்டுட்டு. ஐயா, எனக்காக ஒரு உதவி மட்டும் செய்யுங்க. மகாவை பத்திரமா பார்த்துக்கோங்க. அவகிட்ட நான் சொல்லிட்டு போறேன். உங்களுக்கு எந்த தொந்தரவும் கொடுக்க மாட்டா. தம்பி, இந்த மாதிரி பிரச்சனை உள்ளவங்கள எத்தனையோ பேரை நாங்க சரி பண்ணியிருக்கோம். அந்த பொண்ணை சமாளிக்கிறதுலாம் எங்களுக்கு ஒரு விஷயமே இல்லை. நாங்க பாத்துக்கிறோம். ஆனா நீங்க 2 பேரும் காட்டுக்குள்ள போறதுதான் எங்களுக்கு ரொம்ப பயமா இருக்கு. அம்மா, எங்களுக்கு எதுவும் ஆகாது. எங்க ஃப்ரெண்டு பத்திரமா நாங்க காப்பாத்தி கூட்டிட்டு வரோம். ம், சொன்னா கேட்க மாட்டேங்கிறீங்க. சரிப்பா, போயிட்டு வாங்க. பார்த்து பத்திரமா போயிட்டு வரணும். நீங்க 2 பேரும் பத்திரமா திரும்பிடணும்.
அந்த பொண்ணு காட்டுக்குள்ள போய் இவ்வளோ நேரம் ஆகுது. அந்த பொண்ணை காப்பாற்ற முடியாட்டியும் நீங்க திரும்பி வந்துருங்க. அம்மா, நாங்களும் பத்திரமா வருவோம். அதே சமயம் எங்க ஃப்ரெண்டையும் பத்திரமா கூட்டிட்டு வருவோம். நீங்க பயப்படாம இருங்க. மகாவை மட்டும் பத்திரமா பாத்துக்கோங்க. நான் அவகிட்ட சொல்லிட்டு போறேன். டேய், இங்கே இரு. நான் மகா கிட்ட சொல்லிட்டு வந்துடுறேன். நான் விளையாட்ட பண்ணது இப்படி வினையாகும்னு தெரியாம போயிருச்சு. சாரி டி ஷாலு. நீ எங்க இருந்தாலும் நான் உன்னை தேடி வருவேன். காட்டு சிறுக்கி காட்டு சிறுக்கி காட்டு சிறுக்கி மலை கொடுப்பாலோ இடி இடிப்பாலோ மாயமாய் போவான். ஐயோ, இருட்டிருச்சு. இப்ப எப்படி போறதுனே தெரியலையே. யாருக்கும் கூப்பிடவும் முடியாது. இங்கிருந்து கத்துனாலும் யாருக்கும் கேட்க போறதில்ல. இன்னைக்கு ஒரு ராத்திரி எப்படியாவது தாக்கு பிடிச்சிடணும். அப்பதான் நடந்து போக முடியும். கால் வேற வலிக்குது. மகா, ஏங்க, ஷாலு கிடைச்சாலா இல்லையா? எங்கங்க போனா? ஏய் அழாதடி. அவளை தேடி கண்டுபிடிச்சிடலாம். அவளை தேடுறதுக்காக தான் போறேன். ஃபாரஸ்ட் கிட்ட நின்னனால அங்கதான் வழி தெரியாம போயிருக்கான். அவளோட கொலுசு வச்சு அங்கதான் போயிருக்காங்கிறது கன்ஃபார்ம் ஆயாச்சு. ஆனா ஃபாரஸ்ட் ஆபீசர்ஸ் வர வரைக்கும் வெயிட் பண்ண முடியாது. நானும் பாலாவும் போய் தேட போறோம். மகாமா, ஒரு விஷயத்த உங்ககிட்ட சொல்ல போறேன். நீ கொஞ்ச நேரம் மகாவா நடந்துக்கிற. இன்னும் கொஞ்ச நேரத்துல எல்லாத்தையும் மறந்துடுவ. எனக்கு புரியல. உனக்கு எப்படி புரிய வைக்கிறதுன்னு எனக்கு தெரியல. ஆனா நான் சொல்றதை மட்டும் கேளு. அவங்க பேச்சை கேட்டுட்டு நீ பத்திரமா இருக்கணும். கதவை லாக் பண்ணிட்டு நல்லா தூங்கணும். நீ ஷாலுவை நினைச்சு கவலைப்படாத. அவளை கண்டுபிடிச்சிடலாம். அவளை கண்டுபிடிச்சு நான் கூட்டிட்டு வந்துடுவேன். இல்லைங்க, எனக்கு ரொம்ப பயமா இருக்கு. அவளை நம்மளை நம்பிதானே அனுப்புனாங்க. அவளை பத்திரமா கூட்டிட்டு போறது நம்ம பொறுப்பு தானே. நானும் உங்க கூட வரவா? இல்லடாமா, அது அந்த அளவுக்கு சேஃபா இருக்காது. நாங்க 2 பேரும் போய் அவளை சீக்கிரமா கண்டுபிடிச்சு கூட்டிட்டு வந்துடுவோம். நீ பத்திரமா லாக் பண்ணிட்டு உள்ளே இரு. ஜன்னல் கூட திறக்க வேண்டாம். உனக்கு ஏதாவது ஹெல்ப் வேணும்னா மட்டும் அவங்கள கூப்பிட்டுக்கோ. நான் போயிட்டு வந்துடுறேன். ம், சரிங்க. சீக்கிரமா கண்டுபிடிச்சு கூட்டிட்டு வந்துருங்க. நீ அழுகாதா. நீ அழுதா உனக்கு தலைவலி அதிகமாகும். அழாம நீ பத்திரமா இரு. நான் அவளை கண்டுபிடிச்சு கூட்டிட்டு வந்துடுவேன். ம், நான் இல்லாம தனியா இருந்த பிள்ளை. ம், சரிங்க. நீங்க போயிட்டு வாங்க. ஏய் பொண்ணே, யார் நீ? எங்க காட்டுக்குள்ள என்ன பண்ற? நீங்க 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 யாரு? என்னோட பேர் வீரன். என்னை எல்லாரும் வீரான்னு கூப்பிடுவாங்க. இந்த நேரத்துல ஒரு பொண்ணு நீ தனியா இந்த காட்டுக்குள்ள என்ன பண்ற? பக்கத்து ஊர்ல என்னோட ஃப்ரெண்டுக்கு வைத்தியம் பார்க்க வந்தோம். காட்டுக்குள்ள கொஞ்ச தூரம் அழுதுட்டே நடக்கும்போது வழி மறந்துட்டேன். திரும்ப போகலான்னு நினைக்கும் போது எந்த பக்கம் போறதுனே தெரியல. நானும் நடந்துட்டே இருக்கேன். சுத்தி சுத்தி எந்த பக்கம் போனாலும் இங்கதான் வந்து நிக்கிறேன். எந்த பக்கம் போறதுனே தெரியல. எனக்கு வீட்டுக்கு போகணும். நீ வடக்கு பக்கம் போகணும். ஆனா தெற்கு பக்கமா நடந்து வந்துகிட்டு இருக்க. இதுல வடக்கு தெக்குன்னு எனக்கு எப்படி தெரியும்? சரி அழாத. உன்னை நான் அழைச்சிட்டு போறேன். எனக்கு இந்த காடே கருவேப்பிலை கொத்தமல்லி மாதிரி. தயவு செஞ்சு என்னை இங்கிருந்து கூட்டிட்டு போயிருங்க. என்னை எப்படியாவது அந்த கிராமத்துல கொண்டு போய் சேர்த்துருங்க. நான் தான் அழைச்சிட்டு போறேன்னு சொல்லிட்டேன்ல. அமைதியாக இரு. இரவு நேரத்தில் திரும்ப கிராமம் வரை செல்வது ரொம்ப கடினம். நீ என்னுடைய கிராமத்துக்கு வா. காலையில உன்னை கொண்டு போய் விடுறேன். என்னது? உங்களோட கிராமத்துக்கா? என்ன அந்த கிராமத்திலேயே கொண்டு போய் விட்டுருங்க ப்ளீஸ். எனக்கு ரொம்ப பயமா இருக்கு. ப்ளீஸுங்க, தயவு செஞ்சு என்னை கொண்டு போய் விட்டுருங்க. பொண்ணே, அழாத. நான் தான் சொல்றேன்ல, இங்க இருந்து அவ்வளவு தூரம் போறது ரொம்ப சிரமம். என்னோட கிராமத்துல ஊர் மக்கள் எல்லாருமே இருக்காங்க. யாரும் உன்னை எதுவும் செஞ்சிட மாட்டாங்க. உனக்கு எந்த பயமும் வேண்டாம். என் கூட வா. உன்னை பத்திரமா கொண்டு போய் சேர்க்க வேண்டியது என்னுடைய பொறுப்பு. இல்ல இல்ல, வேணாம். ஓ, அப்படியா? அப்படி என்றால் இங்கிருந்தே நீ தனியாக சென்று விடு. எனக்கு தனியா போக வழி தெரியாம தானே நிக்கிறேன். அப்ப நான் சொல்றத கேட்டுட்டு என் பின்னாடி வா. விடிந்தவுடன் நானே உன்னை உன் கிராமத்திற்கு அழைத்து செல்கிறேன். நீங்க நிஜமா தானே சொல்றீங்க? என்ன கூட்டிட்டு போயிருவீங்கல்ல? எனக்கு ரொம்ப பயமா இருக்கு. என்னை எதுவும் செஞ்சிட மாட்டீங்களே? பெண்களை பாதுகாக்கத்தான் கடவுள் ஆண்களை படைத்தார். அதை பலமாக பயன்படுத்தி ஒரு பெண்ணை பலவந்தப்படுத்தும் அளவுக்கு நான் மோசமானவன் இல்லை. எங்களுக்கும் ஒரு கலாச்சாரம் இருக்கிறது. நீ என்னை நம்பி வரலாம். வர சம்மதமா? இல்லை இங்கே நின்னு அழுதுட்டு இருக்க போறியா? வரேன். அக்கா,
இந்த பொண்ணுக்கு ஒரு நாள் நம்மளோட குடிசையில இடம் கொடு. ஏன் தம்பி, யார் இது? இம்புட்டு அழகான பொண்ணு நம்ம ஊருக்கு கூட்டிட்டு வந்திருக்க? வடக்குப்பட்டி ராமசாமி ஐயா வீட்டுக்கு வைத்தியத்துக்காக வந்திருக்கு போல. வழி தெரியாம நம்ம காட்டுக்குள்ள வந்துருச்சு. இரவு நேரம் ஆயிருச்சுல, அதான் திரும்ப அவ்வளவு தூரம் கூட்டிட்டு போக முடியாம நம்ம குடிசைக்கு கூட்டிட்டு வந்தேன். ஓ, அப்படியா? சரிம்மா, இன்னைக்கு ஒரு நாள் எங்க குடிசையிலேயே நீ தங்கிக்கோ. நாளைக்கு காலையில வீரா உன்னை கொண்டு போய் பத்திரமா விட்டுருவான். ஒரு காட்டுக்குள்ள இவ்ளோ வீடுகளா? இங்க எப்படி வாழ்றீங்க? சிறுத்தை வருது, யானை வருதுன்னு சொல்றாங்க. உங்களுக்கு பயமா இல்லையா? எங்களுக்கு இதெல்லாம் பழகி போயிருச்சு. ஓ, அம்மாடி, காட்டுக்குள்ள வந்ததுல உன் ட்ரெஸ் அங்கங்க கிழிஞ்சு வேற இருக்கு. நான் என்னோட துணியை கொடுக்குறேன், நீ போட்டுக்கோ. இல்ல, அதெல்லாம் எதுவும் வேண்டாம். இங்க பாருமா, எங்களை நம்பி வந்தவங்கள நாங்க கைவிட மாட்டோம். நீ ரொம்ப பயந்து போயிருக்கிறன்னு நினைக்கிறேன். உனக்கு எந்த பயமும் வேண்டாம், உன்னை நாங்க பாத்துக்கிறோம். விடிஞ்சதும் உன்னை வீர கொண்டு போய் பத்திரமா சேர்க்கிறோம். சிறுக்கி காட்டு சிறுக்கி ஆகாட்டு சிறுக்கி மலை கொடுப்பாலோ இடி இடிப்பாலோ மாயமாய் இங்க போவான். பாருங்க, எதுக்கும் பயப்படாதீங்க, நான் உங்களை பாத்துக்கிறேன். ம், சரி. இதுதான் நாங்க இருக்கிற குடிசை. நீங்க உள்ள போய் தூங்குங்க. உங்களுக்கு எந்த பயமும் வேண்டாம். பாதுகாப்புக்கு நாங்க இருக்கோம். ரொம்ப நன்றி. டேய் வீரா, பொண்ணு பார்க்கறதுக்கு நல்லா மாம்பழம் மாதிரி பளபளன்னு இருந்ததும் நீதான் தட்டி தூக்கிட்டு வந்துட்டியோன்னு நினைச்சேன். அக்கா, வாயை வச்சுட்டு சும்மா இரு. அந்த பொண்ணுக்கு அதுல விழுந்துற போகுது. விழுந்தா விழட்டும். நம்ம ஊர்ல ஒரு கலாச்சாரம் இருக்கு. ஒரு பையனுக்கு ஒரு பொண்ணு பிடிச்சா போதும், உடனே ஊர் சேர்ந்து கல்யாணம் பண்ணி வச்சிரும். உனக்கு அந்த பொண்ணு பிடிச்சா சொல்லு, உடனே கல்யாணத்தை பண்ணி வச்சிடலாம்.